உசிலம்பட்டி அருகே கண்மாய்களில் மருத்துவ கழிவுகள் கொட்டி தீயிட்டு எரிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் நரசிங்கபுரம் அருகே உள்ள கடுக்காஞ்சி மற்றும் பெத்தான்குளம் கண்மாய்களில் கடந்த 6 மாதங்களாக மர்ம கும்பல் இரவு நேரங்களில் கேரளாவிலிருந்து மருத்துவ கழிவுகளை கொண்டு வந்து கொட்டியும் தீயிட்டு எரித்தும் வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டதுடன் புகை காரணமாக சுற்றுச்சூழலும் கடுமையாக மாசடைந்ததாக கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் கழிவுகளை ஏற்றி வந்த லாரியுடன் மதுரையை சேர்ந்த முத்துக்குமார், முதலைக்குளம் தமிழரசன் ஆகிய இருவரை கிராம மக்கள் கையும் களவுமாக பிடித்து செக்கானூரணி காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். சம்பவ இடத்தில் போலீசார் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஒரு கம்மாய்க்கு எப்படி தான் போனாலும் 200, 300, 400 ஏக்கர்களுக்கு மேலே இருக்குது. ஒரு கம்மாய்க்கு மாடு கண்டுகள், ஆடு குட்டிகள் மற்றதெல்லாம் இருக்கும்போது இந்த தண்ணியை இருந்த குளத்தில் நிம்பி விவசாயங்கள் பாதிக்கப்படுது. ரெண்டாவது, கிராமத்தில் தீ எரிச்சு விட்டு போகிறதுனால அந்த காசு, அதாவது காற்று மாசுபடுது. இதனால் இதை கவர்மெண்ட்டு தலையிட்டு இது எங்கிருந்து வருது, இது கேரளாவிலேருந்து வந்திருக்கிறதாக தகவல் சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு இது யார் இது தலையிட்டு இது யார் இதுக்கு உரிய, அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, இதுக்கு உடன்பட்ட வகை யாராக இருந்தாலும் சரி அவர்கள் மீது சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுத்து திட்டவட்டமாக இனிமேல் இந்த மாதிரி குளங்களில் தமிழ்நாட்டுக்குள்ள இங்கே மட்டும் கிடையாது, எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி கழிவை கொட்டுறதை அரசாங்கம் தடுத்து நிறுத்தணும்.